இதான் எங்களுடைய வீடு. இதான் உங்களுடைய அரண்மனை. இவங்க தான் எங்க அம்மா. பேரு மகேஸ்வரி. வணக்கம்மா. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அவங்களுக்கு தெரியாது, அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பாத்ததே ஆமா பாத்துருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு பேச மாட்டாங்க. ஆமா, ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரி. என்ன அவங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்க பையன் ஃபேமஸ் ஆயிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஓகே, பீரோக்குள்ள வந்து என்னெல்லாம் இருக்கு? பீரோக்குள்ள கேவலமா இருக்கு ப்ரோ. மெடல்ஸ் இருக்கு ப்ரோ. அது மெடல்ஸ், பாதி மெடல்ஸ் உள்ள இருக்கு. இது சும்மா தூங்க இருக்கு. இப்போ ப்ரோ என்னென்ன உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு ஃபியூச்சர்ல? அந்த மாதிரி ஒரு ஆசை இல்ல. இப்போ வந்து ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல போனா நல்லா இருக்கும் அப்படினு இருக்கோம். பட் கிரிக்கெட் உங்களுக்கு சின்ன வயசுல ஆசை, இப்போ கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருந்தது. அது வந்து அதான் கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. பட் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே. கிச்சன் வந்து எங்களுக்கு காட்டுங்க. வாங்க, இதுதான் எங்களுடைய கிச்சன். ஓகே, இங்க தான் வந்து சமைக்கிறது. அவ்வளவுதான். இது வந்து பூஜை. சின்ன வீடா இருந்தாலும் நிறைவா வந்து அன்பு நிறைஞ்ச ஒரு வீடா தான் இருக்கு. இனிமே வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகை வந்து அம்மாவுக்கு வந்து பரிசா கொடுக்கணும். நீங்க ப்ராப்ளம் ஆகி ஒரு ஆக்டர் ஆகி அப்படின்ட்டு ஒரு வீடியோல வர்றதுனால ஏதோ வந்து இவரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் நினைச்சிருக்காங்க. இவர் சொந்தமா ஒரு கடை வச்சிருக்காரு, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்க. ஆமா, ஷாப். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இதான் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் பட்டாங்க பசங்களுக்கு? ஆமா, அதுதான். இங்கதான் இருப்பீங்க ஃபுல்லா? அந்த சென்னை 28 படத்துல சலூன்ல எப்படி பசங்களாம் ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரு பெரிய அந்த மாதிரி யோசிச்சிங்க. என்ன ஆசை ஃபியூச்சர்ல வந்து இது ஆகணும்? அதாவது ஹஸ்பண்டுங்கிற பொறுப்பை தவிர்த்து வேற என்ன ஆகணும்? நீங்க அதான் அந்த கவுண்டர் யோசிப்பேன், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஆகணும். அதாவது என்னன்னா வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறோம், ஓகேவா? எங்க அப்பா வந்து டெய்லரு. அவர் வந்து ஒரு 25K வந்து சேலரி வாங்குறாரு. அவங்க ரீசெண்டா அவங்க இதுல வந்து இந்த ஃப்ரண்ட்ல ரிசப்ஷன்ல உட்கார வச்சுருங்க, யாரோ ஒரு லேடி, சின்ன படிச்சவங்க. அவங்க வந்து 35K வாங்குறாங்க. அப்போ அவர் வந்து சொன்னாரு, பாருப்பா, நம்ம தான் எல்லா வேலையும் செய்யறோம், ஆனா நமக்கு சம்பளம் கம்மியாகுது. அவங்க சிஸ்டம்ல உட்காடுறாங்க, 35,000 வாங்குறாங்க. அது மாதிரி ஆகணும், நீ அதுதான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது மாதிரி ஆனாலே போதும் எனக்கு. இல்ல ரிசப்ஷன் இல்ல, முன்னாடி ஒரு 35,000 சம்பளம் ஆகணும்னு. இப்ப வீட்டுல நீங்க சொன்னீங்களா, சகல் சொன்னீங்களா, டெய்லர்லாம் அப்பா வந்து கஷ்டப்படாம, வேற என்னன்னா நீங்க கண் கூட பாத்துருக்கீங்க? ரெண்டுமே கேட்குது. அப்பா போஸ்ட் பண்ண, அப்பா வந்து போஸ்ட் பண்ணாரு. அவர் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப கால் சைக்கிள்ல போய் கால் உடஞ்சதுனால வந்து இப்பதான் பைக்ல போறாரு போஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள்ல போவாரு. அப்போ வந்து அதிகமா சாப்பிட மாட்டாரு. அம்மா வந்து தூங்கிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்புறம் சாப்பிடாம சைக்கிள் மெடிசன் போறதுனா ரொம்ப அது கஷ்டம். வந்து வீட்டுல வந்து சொல்லுவாரு, கால் நரம்பெல்லாம் இழுத்துக்கும் அப்படிலாம் சொல்லுவாரு. தைலம் தேய்ச்சி விட சொல்லுவாரு அக்காவை. அந்த மாதிரி நிறைய. ஒரு நாள் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க அப்பாவுக்கு. ஒரு நாள் மட்டும் இவனை போஸ்ட் டெலிவரி பண்ண சொன்னாரு. அப்போ ஒரு நாள் இவன் மட்டும் சைக்கிள்ல போய் போஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு வந்து 2 நாள் ஏந்துக்கல. ஆமா, பயங்கரமா கால் வலிச்சு, உடம்புலாம் வலிச்சு. ஒரு எத்தனை நிறைய கிலோமீட்டர் நினைக்கிறேன். இங்க பொண்ணுமலையிலேயே சுத்தி பண்ணி முடியவே இல்லை. ஒரு பண்றாரு. ஒரு எத்தனை வருஷம், ஒரு 30 years பண்ணிருக்காரு. எங்க அப்பா ஒரு 30 years டெய்லரிங்க பண்ணிருக்காரு. உங்க அப்பா சொல்லிருக்காரா நல்லா படிக்கலாமா அவனே, எப்படியாவது படிச்சு? அவர் அந்த மாதிரி படின்னு சொல்லுவாரு. ஆனா படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரு நினைச்சிருக்காரு. படிச்சுட்டா இல்ல, அவர் சொல்லுவாரு, படின்னு சொல்லுவாரு. இப்ப வந்து உங்களுடைய ஃபேவரட்டான டீ ஷாப்புக்கு வந்துட்டோம். இங்க வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்ன காரணங்கள் இருக்கிறது? இங்க மோஸ்ட்லி நம்மள ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே அதிகமா வந்து கேட்டாங்க.